எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இப்போ உங்க 3 பேரையும் கூப்பிட்டு வச்சிருக்கிறது எந்த விஷயத்துக்காகங்கிறத கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. என் சொத்தை நான் 3 பங்கா போட போறேன். எங்க அப்பா எனக்கு விட்டு வச்சுட்டு போனது அந்த ஸ்கூல் மட்டும்தான். அதுவுமே மிடில் ஸ்கூலா தான் விட்டுட்டு போனாரு. இப்ப நான் அதை ஹையர் செகண்டரி ஸ்கூலா மாத்திருக்கேன். அது போக மில், காலேஜ் எல்லாமே என் சுய சம்பாத்தியத்துல நான் சம்பாதிச்சது. அதனால இந்த மொத்த சொத்துக்கும் முழு உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நான் யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு. அதனால இந்த சொத்தை 3 பங்கா போட்டு ஒரு பங்க என் மக சுரபிக்கும், இன்னொரு பங்க என் மருமக சுப்புலட்சுமிக்கும் எழுதி வைக்க போறேன். மாமா எனக்கு எதுக்கு? இந்த ஒரு விஷயத்துலயாவது என் பேச்ச கேளுமா நீ? அப்போ அந்த 3வது பங்கு யாருக்குப்பா? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சுப்புலட்சுமி பேர்ல எழுதி வைக்க போற சொத்துக்கு நான் தான் கார்டியன். சுரபி பேர்ல எழுதி வைக்க போற சொத்துக்கும் அவளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் தான் கார்டியன். அவளுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கும் முழு உரிமை அவளுக்கு தான். என்னோட 3வது பங்கு சொத்து அதான் யாருக்கு? அது இப்போதைக்கு யாருக்கும் கிடையாது. அது என் பேர்லயே தான் இருக்கும். இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அதை யார் பேர்ல எழுதி வைக்கிறதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன். அதென்ன 3 மாசம் கழிச்சு? ஏன்னா இன்னும் 3 மாசத்துல அந்த மலர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்துரும். அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன் அது யாரோட குழந்தைன்னு. அப்பா அப்படின்னா நீங்க என்னை நம்பவே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதைத்தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நீங்க 2 பேருமே என் பிள்ளைங்க. உங்க 2 பேரையுமே என்னால நம்பாமலும் இருக்க முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்பவும் முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பேர்ல இருக்கிற அந்த 3வது பங்கு சொத்து 3 மாசம் கழிச்சுதான் அந்த சொத்து யாருக்குங்கிறத நான் முடிவு பண்ண போறேன். ஆனா இந்த 3 மாசத்துல எனக்கு என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த சொத்து அப்படியே அனாதாசிரமத்துக்கு போற மாதிரி எழுதி வைக்க போறேன். எப்பா? இன்னொரு விஷயத்தையும் நீங்க 3 பேரும் நல்லா கேட்டுக்குங்க. முக்கியமா வருண், நீ கேட்டுக்கோ. அந்த மலர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த சொத்து மலருக்கும் மலருக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான். அப்பா அப்போ உனக்கு இந்த சொத்துல சல்லி பைசா கூட கிடைக்காது. ஒருவேளை எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா? சொல்லுங்கப்பா, இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 3வது பங்கு சொத்தை என் பேர்ல எழுதி வைப்பீங்களா? அப்பவும் உன் பேர்ல எழுதி வைக்க மாட்டேன். என்னப்பா என்னப்பா அநியாயம் இது? இரு இரு, என் பேர்ல தானே இருக்க போகுது அந்த சொத்து. நீ என் பிள்ளை தானே, எனக்கு அப்புறம் அது உனக்கு தானே வந்து சேர போகுது. என்ன அவசரம்? அப்படின்னா சுரபிக்கும் சுப்புலட்சுமிக்கும் மட்டும் எதுக்கு எழுதி வைக்கிறீங்க இப்பவே? அவங்க பொம்பளை பிள்ளைங்கப்பா. சுரபிக்கு சொத்து எழுதி வச்சதுல உனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது. சுப்புலட்சுமி விஷயத்துல மட்டும்தான் உனக்கு ஆட்சேபனை இருக்கும். அதுக்கு நான் 2வது வர்றேன். இப்ப முதல்ல நான் சொல்றதை கேளு. மலருக்கு குழந்தை பிறக்க போற இந்த இடைவெளிக்குள்ள உன் கார்ல மலரோட அந்த செயின் எப்படி வந்ததுங்கிறத நீ எனக்கு சொல்லணும். அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? உன் காருக்குள்ள ஒரு பொருள் இருக்குன்னா, உனக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொருள் இருக்குன்னா கண்டிப்பா அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா அவ்வளவு அலட்சியமா நீ இருந்திருக்கன்னு அர்த்தம். அப்படி அலட்சியமா இருக்கிறவங்கிட்ட எப்படி இவ்வளவு திரண்ட சொத்துக்களை கொடுக்கறது நம்பி? நீ தான் வீட்டுல இருந்து அந்த காரை எடுத்துட்டு போன, திரும்பவும் நீ தான் வீட்டுல கொண்டு வந்து வச்ச. உன் கல்யாணத்து வரைக்கும் அந்த காரை வேற யாருமே தொடவும் இல்லை. அப்ப அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணோட இடுப்பு சங்கிலி கிடக்கு அப்படின்னா அதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஒண்ணு எப்படி அந்த செயின் அங்க வந்ததுங்கிறத நீ சொல்லு. உனக்கு தெரியலன்னா நீ கண்டுபிடிச்சினாலும் சொல்லு. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சாதிச்சேனா அதையும் ப்ரூவ் பண்ணு. இப்போ சுப்புலட்சுமி விஷயத்துக்கு வருவோம். சுப்புலட்சுமிக்கு எழுதி வச்ச சொத்தை பத்தி. மாமா எனக்கு சொத்து வேண்டாம். நீ கொஞ்சம் சும்மா இருமா. உன் இஷ்டத்துக்கு இதுக்கு மேலே உன்னை விட முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை என் பையனுக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். இனிமேலும் நான் கையை கட்டிக்கிட்டு சும்மா நின்னேன்னா அப்புறம் நான் ஒரு பெரிய மனுஷங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்ப இவனுக்கு கொடுத்த அதே டைம் தாமா உனக்கும். அந்த இடைவெளிக்குள்ள நீயும் உன் வாழ்க்கையை என்ன செய்யறதுங்கிறத யோசிச்சு எனக்கு நல்ல முடிவா சொல்லு. ஒருவேளை வருண் தான் அந்த குழந்தைக்கு காரணம்னு தெரிஞ்சிருச்சுன்னா இவன் கூட வாழ்றதுக்கு உன்னை நானே விட மாட்டேன். அப்ப அதுக்கடுத்து என்ன செய்யறதுங்கிறத இந்த 3 மாச இடைவெளியில நீ உட்காந்து நல்லா யோசி. அவ்வளவுதான். நான் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யோசிங்க. அப்புறம் சுப்புலட்சுமி, உனக்கு ஒருவேளை யோசிக்க தெரியலன்னா 3 மாசம் கழிச்சு நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அதுக்கு நீ கட்டுப்படணுமா? இதை உன் மாமனாரா நான் சொல்லல, ஒரு அப்பாவா சொல்றேன். நான் கிளம்புறேன். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. என்னங்க? சுரபி போடா அண்ணி. இன்னுமா நீங்க இவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? மாமா சொன்னதையே தான் சுரபி நானும் சொல்றேன்.
நீங்க 2 பேருமே அவர் பெத்த பிள்ளைங்க. நீ சொல்றத நம்பி அவர் பிள்ளையவும் அவர் குத்தம் சொல்ல முடியாது. அவர் பிள்ளை சொல்றத நம்பிக்கிட்டும் இருக்க முடியாது. அதனால தான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதே நிலைமையில தான் இப்போ நானும் இருக்கேன். எனக்கு அவர் புருஷன் தான், ஆனால் நான் இப்போ தான் வந்திருக்கேன். உனக்கு அவர் அண்ணன். நீ அவர் கூடவே ரொம்ப வருஷம் இருந்திருக்க. என்னை விட உனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அதுக்காக நீ சொல்கிறத அப்படியே கண்ணை முடிக்கிட்டு என்னால் நம்பவும் முடியாது. ஏன்னா அவர் நான் இல்லை, நான் அதை தப்பு பண்ணலைங்கிறாரு. அதனால மாமா சொல்கிற மாதிரி முடிவெடுக்க முடியாத நிலமையில தான் நானும் இருக்கேன். அவர் சொல்கிறதையும் அவர் பக்கம் நியாயத்தையும் நான் காது கொடுத்து கேட்டு தான் ஆகணும், உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும். ஒருவேளை என் அண்ணன் தான் அந்த பொண்ணு வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு காரணம்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்தவர். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் இன்னமும் நம்புகிறேன். ஆனால் நீயும் அவரோட பொண்ணு தான் அப்படிங்கிறப்ப நீயும் போய் சொல்ல மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, உங்கள் விருப்பம். ஆனால் ஒரு நாத்தனாராக இல்லாமல் ஒரு பொண்ணாக சொல்கிறேன், இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் சந்தோஷத்துக்கு தான் வாழணுமே தவிர்த்து ஒரு கட்டாயத்துக்காக வாழக்கூடாது. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு பொண்ணா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என் அப்பாவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்பா சொன்ன மாதிரி இந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா யோசிங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. நானும் போயிட்டு வரேன் அண்ணி. யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்ன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மாமா சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவில் நின்று தான் யோசிக்கணும். மாமா வர்றதுக்குள்ளே டீயை ரெடி பண்ணிடணும். இஞ்சி தட்டி போட்டிருக்கோம், இந்த புதினாவையும் தட்டி போட்டுட்டோம்னா டீ நல்லா கம்மன்னு இருக்கும். ஆமாம், மசாலா டீனா பட்டை போடுறாங்க, கிராம்பு போடுறாங்க. சரி, நம்ம மசாலா அரைக்கும் போதெல்லாம் மிளகா வத்தெல்லாம் போட்டு தானே அரைக்கிறோம். அப்போ டீலெல்லாம் அதுவும் போட்டால் என்ன, கொஞ்சம் நல்லா காரசாரமாக தானே இருக்கும். என் மாமாவுக்கு காரம்னா நல்லா பிடிக்கும். ஆனால் டீக்கு யாராவது மிளகா வத்தெல்லாம் போடுவாங்களா? போட்டால் தான் என்ன, அது நல்லா இருக்குமா? சாச்சா, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆனால் என் மாமாவுக்கு காரம்னா நல்லா பிடிக்கும். அப்போ பேசாமல் இஞ்சியை கொஞ்சம் தூக்கலாக போடுவோம். நம்ம பாட்டுக்கு இந்த மிளகா வத்தலை தட்டி போட்டு புது சட்டியை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி அப்புறம் தேவையில்லாமல் மாமங்கிட்ட திட்டு வாங்கணும். சும்மாவே இப்பெல்லாம் கோவம் மூக்குக்கு மேலே வருது அவனுக்கு. இதில் காரம் தூக்கலாக வேற நான் டீ போட்டு கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அன்னைக்கே சொன்னான், நீ சாதாரணமாகவே டீ போடுடி, புதுசாக கண்டுபிடிக்காதேன்னு. நம்ம பாட்டுக்கு கையங்காலே வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். மலரே பாட்டி, இந்த அடுப்படியில் இருக்கேன். இங்கே கொஞ்சம் வாமா. ஐயம்மா பாட்டி, என்னாச்சு பாட்டி? அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போய் பார்க்கணும். பாட்டி என்னாச்சு பாட்டி? பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? நெஞ்சு வலிக்குது மலரு, நெஞ்சு வலிக்குது. அச்சச்சோ, நெஞ்சு வலிக்குதா? ஏமா என்னாச்சு? மலர் என்னாச்சு அம்மாவுக்கு? ஏமா ஏமா பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதாங்கா. ஐயோ, இந்த வயசுல திடீர்னு நெஞ்சு வலியா? மலரு, தெருமுக்குள்ள ஆட்டோ இருக்கும், நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ பாட்டியை பத்திரமா பாத்துக்கோ. என்ன அக்கா அக்கா வளர்மதி அக்கா. என்ன மலரு? நீங்க ஆட்டோலாம் போய் கூப்பிட வேண்டாம்க்கா. தெருமுக்குள்ள இருக்கிற ஆட்டோக்கார அண்ணங்க நம்பர் எல்லாமே எங்க போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்படியா? சரி, போய் எடுத்துட்டு வா, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். ஏமா ஏமா எப்படிமா இருக்கு? இப்போ கொஞ்சம் வலி குறைஞ்சிருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, இந்த இப்போ ஆட்டோ வந்துடும். ஆமாண்ணே, அன்னைக்கு நம்பர்லாம் கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நான் மலர்விழி, கருப்பசாமி இருக்காங்கல்ல, ஆமா ஆமா அவங்களோட வைஃப் தான். இந்த எங்க பாட்டிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுனே, நம்ம தெரு தான், தெரியும் தானே உங்களுக்கு எங்க வீடு? ஆமாண்ணே ஆமாண்ணே, கொஞ்சம் உடனே வாங்களேன். கூட ஒரு அண்ணனை கூட்டிட்டு வாங்க, பாட்டியை தூக்கி ஆட்டோல ஏத்தணும். ஆமாண்ணே, என் மாமா இல்ல, சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிருக்குன்னு பஞ்சர் ஓட்ட போயிருக்காங்க. நீங்க கூட ஒரு அண்ணனை கூட்டிட்டு வாங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. நாங்க 2 பேர் தான் இங்க இருக்கோம். பாட்டி எங்களால ஆட்டோல ஏத்த முடியாது. பாட்டிக்கு நடக்க முடியுமா என்னமோ தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் ஓடியாந்துருங்க. சரி அண்ணே. பாட்டி, நீங்க ஒரு மாத்திரை போடுவீங்களா பாட்டி? அந்த மாத்திரை எடுத்துட்டு வரட்டுமா? இப்பதான் அந்த மாத்திரை போட்டேன். ஒரு 2 நிமிஷத்துல ஆட்டோக்கார அண்ணங்க 2 பேர் வந்துருவாங்க. பாட்டி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வளர்மதி அக்கா, நீங்க போய் பாட்டி வீட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம கிளம்புறதுக்கு ரெடியா இருப்போம். அண்ணங்க இப்ப வந்துருவாங்க. சரி மலரு. தம்பி, அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்குதான். மாமா வந்துட்டியா? நல்ல வேளை வந்த. இங்க பாரு, பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதான். ஆட்டோக்கார அண்ணனுக்கு ஃபோன் போட்டிருக்கேன், அவங்க வந்திருப்பாங்க. இங்க வாங்க, நீ பாட்டியை கூட்டிட்டு வாசல்ல போய் நில்லு வா. பாட்டிய எதுக்குடா கூட்டிட்டு போகணும்? மாமா பாட்டிக்கு நெஞ்சு வலிக்குதான், கை தாங்களா, பாட்டியை கூட்டிட்டு வா, ஆட்டோக்கார அண்ணன் வந்துருவாங்க. அப்படியா? அங்க பாரு, பாட்டிய பாரு. பாட்டி, ஏமா நெஞ்சு வலிக்குதுன்னு இருந்தீங்க, இப்ப சிரிக்கிறீங்க. நெஞ்சு வலிக்கல எனக்கு, நான் சும்மா சொன்னேன். எதுக்கு பாட்டி, எதுக்கு அப்படி சும்மா சொன்னீங்க? அதானே. ஏமா எதுக்குமா அப்படி சொன்னீங்க? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்.
மாமா நான் ஆட்டோக்கார அண்ணனுக்கு வர ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க வந்துருவாங்க. நீ அவங்களுக்கு திருப்பி ஃபோன் போட்டு வர வேண்டாம்னு சொல்லு. நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான்டா இருந்தேன், அவங்க வரமாட்டாங்க, நான் சொல்லிட்டேன் வர வேண்டான்னு. ஓய் அப்பனா இங்க பாரு, நீயும் பாட்டியும் சேர்ந்து இது என்னது வேலை பண்ணியிருக்கீங்க அப்ப? மானுக்குட்டி நான்லாம் ஒண்ணுமே பண்ணலடா, நான் அப்படிலாம் பண்ணுவேனா? எல்லாம் பாட்டியோட வேலை தான். எதுக்கு பாட்டி? யாத்தே மலரு, கோவப்படாதே கோவப்படாத. சும்மா உனக்கு ஒரு சின்ன பரீட்சை. என்ன பரீட்சை? நீங்க என்ன பரீட்சை வைக்கிறதுக்கு டீச்சரா? இல்ல 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 மலரு, கோச்சுக்கிடாத. இல்ல மலரு, அன்னைக்கு வயிறு குத்தல் எடுத்து வலிச்சதுல அழுதுட்டேல அன்னைக்கு, அதை பத்தி நானும் உன் மாமனும் பேசிட்டு இருந்தோம். இப்போ உனக்கு நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் பிரசவ வலியும் திடீர்னு வரலாம், இல்லை பொய் வலியும் வரலாம். அப்போ நீ பதட்டப்படக்கூடாதுல. அதை பற்றி நான் உன் மாமன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் மானு அப்படியெல்லாம் பதட்டப்படாது, நல்ல தெளிவாக முடிவெடுக்கும், எதுனாலும் உடனே வந்து சொல்லும் அப்படின்னு உன் மாமன் சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், இல்லைப்பா சூட்டு வலிக்கே பிள்ளை அந்த அழுதுருச்சு அன்னைக்கு, இந்த வழியெல்லாம் தாங்க முடியாது பிள்ளைகளால் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க பாரு மானு, நான் சொன்ன மாதிரியே தான் நீ நடந்திருக்க. என் மானு பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாம தெளிவா முடிவெடுக்கும் அப்படின்னு பாட்டிக்கிட்ட நான் பெட் கட்டினேன். இப்போ நான் தான் ஜெயிச்சிட்டேன். பாட்டி எனக்கு நீங்க 10 ரூபா கொடுத்துடணும் சொன்ன மாதிரியே. வாங்கிக்கோ. நீ உன் மான பிள்ளைய பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க, நல்லா அந்த பிள்ளைய ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க போல. அதுக்கு என்ன பாட்டிக்கு நெஞ்சு வலி நாடகம் போட்டீங்களாக்கும்? ஆமாடா, எல்லாம் பாட்டியோட வேலை தான். இதுல பாட்டி முதல்ல என்னத்தான் அப்படி நடிக்க சொன்னாங்க. நான் இந்த வேலையில நான் பார்க்க மாட்டேன், என் மானுக்குட்டி பயந்துருன்னு சொல்லிட்டேன். ஏன் தம்பி, அதுக்காக நரமாசமா இருக்கிற பிள்ளைய இப்படியா? வளரு வளரு இரு, தம்பி மேல கோவப்படாத. தம்பி இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் பாட்டின்னு சொல்லிச்சு. நான் தான் கட்டாயப்படுத்தி இதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொன்னேன். ஒருவேளை மலரு ரொம்ப பதட்டப்பட்டான்னா நான் உடனே ஒண்ணும் இல்லைன்னு ஒத்துக்கிடுவோன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த பிள்ளை கெட்டிக்கார பிள்ளையா போயிருச்சே. பாட்டி என் மானு பிள்ளை எப்பவுமே கெட்டிக்கார பிள்ளை தான். ஆமா ஆமா கெட்டிக்கார பிள்ளை தான். பாரு வளரு கூட அழுதுகிட்டே நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன்னு கிளம்புனா. ஆனா மலர் பிள்ளை தான் பாட்டியை தனியா விட்டுட்டு போக கூடாது, ஆட்டோக்கார அண்ணங்க நம்பர் எல்லார் நம்பரும் நான் வாங்கி வச்சிருக்கேன், அவங்களுக்கு போன் போடுவோம் வந்துருவாங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாட்டியை தூக்கி ஆட்டோவில் ஏற்றணும், கூட ஒரு அண்ணனை கூட்டிட்டு வாங்கன்னு வேற ஆட்டோக்கார அண்ணனுக்கு தகவல் கொடுக்குறா. நான் அங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் பாட்டி இருந்தேன், கேட்டது எனக்கும் மானு பேசுனது. நீ சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்ட போறேன்னு தானே மாமா போனேன், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போய் எதுக்கு நின்றுட்டு இருந்த? இல்லடா, நீ ஃபோன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதான் அங்க நின்று பேசிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம உனக்கு நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல, அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் தகவல் சொல்லி வச்சேன், எப்போ கூப்பிட்டாலும் வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் எல்லார் நம்பரையுமே வாங்கி வச்சிருக்கியா? ஆமா பாட்டி, நமக்கு அவசரத்துக்கு ஸ்டாண்டில் அப்போ நம்ம கூப்பிடுறவங்க இல்லைன்னா அதுக்காக தான் ஸ்டாண்டில் இருக்கிற எல்லாரோட நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒருத்தர் சவாரிக்கு போயிருந்தாலும் டக்குன்னு அடுத்தவங்களை கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும்ல. ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கப்பா. இருக்கணும்ல பாட்டி, என் மானுக்குட்டியில. இங்க வாடி என் பட்டு பிள்ளை, முறைச்சுக்கிட்டே நிக்காத. டீ போட்டுட்டியா? உனக்கு இன்னைக்கு பொழுதுக்குமே டீ கிடையாது போ. ஐயோ கோபமா? பரவு என்ன எதுக்கு நீ செக் பண்ற? நான் செக் பண்ணலடி, நான் ஷியரா சொன்னேன் என் மானு பிள்ளை தெளிவா யோசிச்சு பதட்டப்படாம ஒரு முடிவு எடுக்கும், நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி நம்பி தானே பெட் கட்டினேன். இப்ப தோத்து போனது பாட்டி தானே. பாட்டி இந்த பிளானை என்கிட்ட சொல்லும் போதே நான் சொன்னேன், பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் என் மானு பிள்ளை கிடையாது, பதட்டப்படாது, கரெக்டா அந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடும்னு சொன்னேன். பாரு நான் சொன்ன மாதிரி தான் நீ பண்ணியிருக்க. அதனாலதான் நான் மொபைலை வீட்டில் வச்சுட்டு போனேன். பாரு, இதை விட உனக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? ஆமா, ஆனா இருந்தாலும் உனக்கு இன்னைக்கு நான் டீல மிளகா போட்டு கொடுக்க போறேன், மசால் டீ. நீ எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேண்டி, குடு. அண்ணா கருப்பா 10 ரூபா தோத்து போயிட்டனே. என் மானு பிள்ளையை நம்பி நான் கோடி ரூபா கூட பெட் கட்டுவேன், நீங்க தோத்து தான் போவீங்க. ஆமையா, இவ்வளவு பதட்டமான சூழ்நிலையில கூட வளர்மதி கிட்ட சொல்லி விடுறா, நீங்க பாட்டி வீட்டு கதவை போட்டு சாவி எடுத்துட்டு வந்துருங்க, நான் பாட்டியை பாத்துக்கிறேன்னு. எம்மா நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேம்மா. ஒரு சின்ன டெஸ்ட். நீயுமே வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு உனக்கு வார லீவுல இன்னைக்கு வச்சுக்கிட்டோம் இந்த பிளானை. போங்கம்மா போங்க, நான் அப்படியே கதி கலக்கி போயிட்டேன். சரிடா கோவப்படாத. அம்மா மேல அப்படி பாசம் உனக்கு. வளர்மதி அக்கா, பாட்டிக்கு ஒரு டீ கொடுத்துருவோமா, மசால் டீ வித் மிளகா? அதை கொண்டு வந்து கொடு மலரு முதல்ல. கொடுத்துருவோம்க்கா, நிஜமாவே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு ஆயிரும் அப்புறம். ஆமா சரி, பரீட்சை நெருங்குதே, படிச்சிட்டியா? படிச்சுட்டேன், ரிவிஷன் தான் போய்கிட்டு இருக்கு. என் மாமா நான் காலேஜ் டாப்பரா வரணும்னு சொல்லியிருக்கான், நானும் நல்ல மார்க் எடுத்துருவேன். பரீட்சை முடிஞ்சு மேற்கொண்டு ஒரு வாரத்துல தானே டேட் கொடுத்துருக்காங்க, என்ன கருப்பா? ஆமா பாட்டி. பரீட்சை முடிஞ்ச கையோட ஒரு கட்டப்பையில பிள்ளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, நான் நூல் சேலை ஒரு 4-5 தாரேன், அதையும் எடுத்து வை, என்ன உபயோகப்படும். சரிங்க பாட்டி. அப்புறம் பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போட்டு தாரேன், எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சிரியா, அப்பங்க தேவைப்படும். அப்புறம் ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது என்ன. சரிங்க பாட்டி. சரி பிள்ளைங்க நீங்கள் படிங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். வளருவா.
மானு டீ குடுடி. டீ போட்டுட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். பாட்டி கத்தவும் போய் மறுபடியும் சூடு பண்ணி சீனி போட்டு எடுத்துட்டு வரேன். ம், மிளகா? மிளகா போட மாட்டேன், சும்மா சொன்னேன்னு. சரிடி பிள்ளை, சரி வா 2 பேரும் சேர்ந்தே குடிப்போம் வா. ம். சார் நான் சொன்னேன்ல நிலத்தை ஒருத்தர் கேட்டாருன்னு, அது இவர் தான், என் ஃப்ரெண்டு தான். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். ஐயா எதுக்காக அந்த நிலத்தை சேல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி இந்த பக்கமெல்லாம் சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கி போட்டிருந்தேன் தம்பி. இப்போ பேத்திக்கு கல்யாணம் வருது, மகனுக்கு கொஞ்சம் பண தட்டுப்பாடா இருக்கு. சரி நம்மளால கொஞ்சம் முடிஞ்சா கொடுத்து உதவலாமேன்னு இதை விற்கலான்னு பார்த்தேன். அப்படிங்களா ஐயா? சரி சரி. ஆமாங்க தம்பி. அப்புறம் நீங்க எதுக்காக இதை வாங்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று கட்டலான்னு ஐடியா. அப்படியா? சூப்பர் மார்க்கெட் வைக்க போறீங்களா? பரவாயில்லையே, நல்ல இடம், மெயினான இடம். இந்த தம்பி கடை கூட இங்கே தானே இருக்கு, நல்ல வியாபாரம் ஓடுது என்ன தம்பி? ஆமாங்க சார், ஆமா. நல்லா வளர்ந்துக்கிட்டு வர்ற இடம், சுத்தி முத்தி ஃபுல்லா பிளாட் போட்டு இன்னும் 1 வருஷத்துல வீடெல்லாம் வந்துரும் பாருங்களேன். அதனால தான் இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் வைக்கலான்னு ஒரு பிளான். வைங்க வைங்க, ரொம்ப நல்லது. ஆமா, தம்பிக்கு என்ன தொழில்? நான் ஊருக்குள்ள கொஞ்சம் பெருசா ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணி இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட்டா கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா. அப்படின்னா அந்த மளிகை கடை? அது அங்க அப்படியே தான் இருக்கும். இது என் மருமகனுக்கு. ஓ அப்படிங்களா? சரி 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 சரி. இடத்த நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல, பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குங்க ஐயா. இன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுடலாமா? முகூர்த்த நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தம்பி. மொத்தமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அன்னைக்கே பண்ணிக்கலாம். முன்ன பின்ன தெரியாதவங்க தான் டோக்கன் அட்வான்ஸ் போடுற முறையெல்லாம், நம்ம தான் தெரிஞ்சவங்களா போயிட்டுமே. அதான் அருணாச்சலத்தோட ஃப்ரெண்டா வேற போயிட்டீங்க. அப்புறம் தம்பி, சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுன்னா பணம் லட்சக்கணக்கில் செலவாகுமே. கையில் கொஞ்சம் பணம் இருக்கு, மீதத்துக்கு லோன் போட்டு தான் பண்ண போறோம். சரி சரி சரி, அதானே பார்த்தேன். பில்டிங் கட்டணும், இந்த மற்ற வேலையெல்லாம் வேற பார்க்கணும். ஆமாம், பார்த்துக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். சரிங்க தம்பி. அப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்கு, அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்குவோமா? வச்சுக்கலாம். நல்லது தம்பி. அப்போ நான் கிளம்பட்டா, வெயில் ஏறிக்கிட்டே போகுது, நிற்க முடியல. நான் வேணா உங்க வீட்டில் கொண்டு வந்து விடட்டுமா? இல்ல இல்ல, மகன் கூட வந்திருக்கா. அப்படி இந்த தம்பி கடையில தான் டீ குடிச்சுட்டு இருக்கா. அப்படி நான் இப்போ போய் அப்படி சேர்ந்து போயிடுவான். அப்படியா? சரிங்க சார், சரி சரி, வரேன் தம்பி. அருணாச்சலம் வரேன்ப்பா. வாங்க சார் வாங்க. எல்லாம் சரிதானடா? சரிதான். நான் உன் மகனுக்கு இங்க பண்ண வைக்க போறியாக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். குமாருக்கு இங்க சூப்பர் மார்க்கெட் வைக்க போறேன். பண்ணையெல்லாம் இங்கே கொண்டு வந்து எப்படிடா வைக்க முடியும்? அவ்வளோ தூரம் தானே வந்துட்டு போக முடியுமா? அதுவும் இல்லாமல் பண்ணையை டெவலப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு பின்னாடி நம்ம கொள்ளையிலேயே ஏகப்பட்ட இடம் கிடக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் தானே வந்து போனால் வேலை பார்த்த மாதிரி தான். குமாருக்கு அவனை நம்பி இத்தனை லட்சம் எதுக்குடா நீ முடக்குற? என்னடா, என் மருமகன் தானே. இல்லப்பா, அவங்க அப்பா தானே இதெல்லாம் பார்க்கணும். நீ எதுக்கு? உனக்கே 2 பசங்க இருக்காங்க. இல்லப்பா, என் பேர்ல தான் பண்ண போறேன். அவனுக்கு விருப்பம் இருந்தா இதுல ஜாயின்ட் ஆகிக்கிடட்டும், இல்ல மேல படிக்கணும்னு நினைச்சா படிச்சு அவன் பாடு எப்படியோ அதை பார்த்துக்கிடட்டும். இப்போ நம்ம மளிகை கடையை கொலாட்ரலா வச்சுதான் நான் பேங்க்ல லோனுக்கே அப்ளை பண்ண போறேன். லோன் போட்டு பில்டிங் கட்டி உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு எப்படியும் 2 வருஷமாவது ஆகும் குறைஞ்சது. அதுக்குள்ள இவன் மேற்படிப்பு முடிக்கணும்னா முடிச்சிடட்டும். இல்ல மளிகை கடையிலே இருந்து வேலையை கத்துக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டை நான் பாத்துக்கிறேன் மாமான்னு சொன்னாலும் பாத்துக்கிடட்டும். அவன் விருப்பம் தான் எதுனாலும். அவன் விருப்பப்பட்ட இந்த தொழில இறங்கட்டும், இல்ல மேல படிக்கிறேன்னா படிக்கட்டும், நான் பார்த்துட்டு போறேன் இதை. அதான் கேட்கறேன். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு இப்படி பண்றியே. ஒருவேளை மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அதான் கேட்டேன். சரி ஓகே, பாத்துக்கோ. நம்ம வீட்டு பசங்க எல்லாம் ஊரோட இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதை மனசுல வச்சு தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், திடீர்னு அவங்க மனசு மாறினாலும் அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ணிட்டு போகட்டும். அப்ப முத்து அவனுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு நிப்பாட்ட போறியா? இல்ல, இந்த டிகிரி சர்டிபிகேட்டை வச்சு அவனுக்கு ஈஸியா லோன் வாங்கிடலாம். அவன் இந்த கோர்ஸ் வேற முடிச்சு வச்சிருக்கான் ரெடியா. பண்ணையை டெவலப் பண்ணிட்டேன்னா பால் கறக்கிறதுக்குலாம் மிஷின் வந்துடும். வேலைக்கும் ஒரு 2-3 பேரை போட்டுட்டு அவன் காலேஜுக்கு போகணும்னா போகட்டும். இல்ல பிஜி எல்லாம் படிக்கல, இதுலயே நான் இருந்துக்கிறேன்னு சொன்னாலும் இருந்துக்கிடட்டும். அவன் விருப்பம் தான் எதுனாலும், பிள்ளைங்க விருப்பம் தான். சரி, முன்னுக்கு வரணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ எல்லா பக்கமும் பார்த்து சமாளிச்சு தான் ஆகணும். சரி வா போவோம். சரி, நான் எப்படியே கிளம்புறேன், நீ கடைக்கு போ. ஒரு நாளாவது டீயை குடிடா என் கடையில. போயிட்டு வரேனப்பா, போய் வேலையை பாரு போ. ஒரு கடைக்கு 2 கடை வச்சிருக்கேன். ஒரு நாள் கூட இன்ன வரைக்கும் நீ டீ குடிச்சது கிடையாது. வீட்டுல டீ குடிச்சு பழகியாச்சு, வெளியெல்லாம் எங்கேயும் குடிக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதப்பா. சரி போயிட்டு வரேன், போய் வியாபாரத்தை கவனி. குமார், காலேஜுக்கு நம்ம அந்த மெயின் ரோட் வழியாவே போகலாம்லடா. எதுக்குடா எங்க வீட்டு வழியா கூட்டிட்டு வர? நீ பேசாம வா ஐசு. தேவையில்லாம பிரச்சனையே விலை கொடுத்து வாங்காத. இங்க பாரு, இது ஒரு தெரு சுத்தி போகணும்டா. மெயின் ரோட் வழியாவே போவோம்டா. சாதாரண நாள்னா நீ அப்படி போய் அங்க பஸ் ஸ்டாப்ல பஸ் ஏறி போவ. இன்னைக்கு பரீட்சையில நம்ம ஒரு முக்கியமான ஆளை பார்த்துட்டு போகணும். மீன் எமா மீன், வாழை மீன், வஞ்சர மீன், எறா மீன், சொரா மீன், திமிங்கலம் கூட இருக்கு. டேய்
மீன் வாங்கலையோ? மீன், டால்பின் 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 மீன் வேணுமா? அடே அடே, ஏன்டா இப்படி ஏழ்றைய கூட்டுறேன்? வாழை மீன், வஞ்சர மீன், எறா மீன், சோளா மீன், வாங்கம்மா வாங்க. பாத்திரத்தை எடுத்துட்டு வரதுக்குள்ள மீனுக்காரன் போயிருவானே. ஏக்கா, மீனுக்காரன் வந்தானா? மீன் வரல, நானதே வந்திருக்கேன். குமாரே, ஐசு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு எங்களுக்கு பரிச்சைக்கா. அப்படியா? சரி. சில பேர் என் பொண்டாட்டியோட படிப்பு நிப்பாட்டி அவளை வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்க பார்த்தாங்க. ஆனா இப்ப அவ பரிச்சை எழுத போய்கிட்டு இருக்கா. அதான் அடைச்சி வச்சவங்க கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். குமார், ஏன் கொஞ்சம் அமைதியா இரு. ஆசீர்வாதமா? சரி, நல்லபடியா வாங்கிட்டு போங்க. அது நிறைய வச்சிருக்காங்க, குடுக்கறதுக்கு தான் மனசு இல்ல. எப்ப கொடுப்பாங்க கொஞ்சம் காட்டி சொல்லுங்க. அல்லையக்கா, ஆசீர்வாதத்தை எப்ப கொடுப்பீங்க? மருமக பிள்ளை கேக்குறாப்ல. ஏய், இங்க பாரு நாச்சியாரு, யாருக்கு யாரு மருமக பிள்ளை? பேசாம போக சொல்லு. பேசாம போயிடுறியாப்பா. பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் வரல, பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். என் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மாவோட அழகு திருமுகத்தை பரீட்சைக்கு முன்னாடி காட்டிட்டு போகலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். என்னதான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்து இத்தனை வருஷம் வளர்த்து எனக்கு கொடுத்துருக்காங்க என் ஐசை. அப்ப அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு வாழ்க்கையில முக்கியமான நாள். அதுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு போனா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பரீட்சை எழுதுறதுக்கு. அதுக்கு தான் அவகிட்ட கூட சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களாக்கா, தங்கமான பிள்ளைக்கா நம்ம குமார். இந்த பையனை போய் தப்பா நினைக்கிறீங்களேக்கா? ஆமா, வேலை இல்லாத வெட்டி பையலுக்கு வக்காலத்து. பேசாம போனாச்சியாரு. என்னையும் இப்ப பேசாம போக சொல்றாங்கப்பா. சரி, அப்படின்னு நம்ம பேசாம போயிடுவோமாக்கா? போயிருவோமியா. ஐசு, நல்லா பாத்துக்கோ, நல்லா கும்பிட்டுக்கோ. போகும்போது கோயிலுக்கு போயிட்டு போகணும் குமாருன்னு சொன்னேல, அதான் இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தேன். அடா 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 அடா, என்ன தங்கமான பிள்ளை. பாத்தீங்களாக்கா, என் பொண்டாட்டி காலு தரையில கூட படக்கூடாதுன்னு அவளை உட்கார வச்சு நான் உருட்டிக்கிட்டே போறேன். சரியா சரியா, உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காதியா? அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குதுக்கா. ஆளு பல்கா இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. சொல்லி வைங்க என்ன. சரி, நாங்க நல்லபடியா போய் பரிசு எழுதிட்டு வரோம். குமார், வாய கொஞ்சம் குறடா. சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். என்னக்கா? சரிப்பா, சரி, நல்லபடியா பரிசு எழுதுங்க என்ன. எனக்கு இந்த வருஷத்தோட பிஎஸ்சி முடியுதுக்கா. அப்புறம் அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட, அவங்களுக்கு என்ன படிப்பு படிக்கிற மாப்பிள்ள வேணும்னு அந்த படிப்பையே எடுத்து படிச்சிருவோம். சரி நான் சரிக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, நல்லபடியா பரிசு எழுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. அல்லையக்கா, பேசாம போயிரு சொல்லிட்டேன். அவங்க போயிட்டாங்க, நீங்க திரும்புங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன நாச்சியாரு, நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னைய கலாட்டா பண்ற மாதிரி தெரியுது. இல்லக்கா, பாருங்க, நல்ல பிள்ளையா இருக்கான். ஏன்க்கா நீங்க இன்னமும் இப்படி கோவத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரு இவனா? நல்ல பையன். நல்ல பையனா இருக்க போய் தானக்கா பிள்ளைய படிக்க போடுறான். அவன் பிள்ளைய இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணமா ஒரு மாசத்துலயே பிள்ளைய மாசமாக்கணுமான்னு இருக்கானுங்க. ஆனா இவன் அப்படியாக்கா இருக்கான்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஐசு பிள்ளை குமார் அவங்க வீட்டில் இருக்கு. குமார் அவங்க மாமா வீட்டில் தான் தங்கியிருக்கான், தெரியுமா? ஆஹா, ஏன் அப்படி? அவங்க மாமா தான் சொல்லியிருக்காரு. இங்கேருந்து கூட்டிகிட்டு போன அன்னைக்கே சொல்லிட்டாராம், 2 பேரும் தனித்தனி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. பிள்ளைக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுனாலும் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைய தனியாக தான் வச்சிருக்காரு. பாருங்கக்கா, பிள்ளைய அன்னைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க பார்த்தீங்க, நேரம் வயிற்று தள்ளிட்டு வந்து நின்றுருந்துருப்பா. ஆனால் பாருங்களேன், இன்னைக்கு பரிச்சை எழுத போய்கிட்டு இருக்கா. இப்படியே இன்னும் ஒரு 2 வருஷம் ஓடிடுச்சுன்னா அந்த பிஎஸ்சியே முடிச்சிருவா, ஒரு டிகிரியும் கையில் வாங்கிடுவா. அப்புறம் கவர்மெண்ட் பரீட்சைக்கு எழுதலாம், இல்லைன்னா அந்த படிப்பை வச்சே வேலைக்கு போகலாம், இல்லை மேற்படிப்பு எதுனாலும் படிக்கலாம். அது முன்னேற்றத்துக்கு அழகு. ஆனால் நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சரசமாக வனிதா இருக்கல்ல, அவ வேற சரி பைய கூட ஓடி போனல்ல. ஆமா, போய் 3 மாசம் தனக்கு ஆகுது. ஆனால் நேற்று ஆஸ்பத்திரியில் பார்த்தேன் 5 மாசமா. எப்படிக்கா? அது எப்படி நாச்சியாரு? அந்த பிள்ளை ஓடி போய் 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி வயிற்றுல 5 மாசம்? பிள்ளைங்க சரியில்லைக்கா, வளர்ப்பு சரியில்லை. நம்ம பிள்ளைய நம்ம அப்படியே வளர்த்து வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, தானா போய் கல்யாணம் முடிச்சாலும் காலேஜுக்கு போகுது நம்ம பிள்ளைய. அங்கே பார்த்தீங்களா என்ன கூத்து நடந்திருக்குன்னு? என்ன நாச்சியார், அநியாயமாக இருக்கு. ஊருக்குள்ளே பாதி பேர் வீட்டில் இப்போ இப்படி தாக்கா நடக்குது. நம்ம 3வது தெருவில் முக்கு விட்டு சுசீலா, அவ மக அன்னைக்கு ஒரு நாளைக்கு பால் டாயில் குடிச்சிட்டா, தெரியுமா? தெரியாதே. நம்ம பார்வதி தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்துக்காரங்க தானே. பார்வதி தான் சொன்னா, தோட்டத்துக்கு வச்சிருந்த பால் டாயில் எடுத்து அந்த பிள்ளை குடிச்சிருச்சான். காதல் விவகாரமா. அப்படியா? ஊருக்குள்ளே இப்போ இதே வேலையாதாங்க்கா இருக்கு. பிள்ளைகளை ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியலக்கா. அதுக்கு என்ன ஓலை கொதிச்சுக்கிட்டு இருந்தது. மீனுக்காரன் வந்தானேன்னு மீன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ அன்னைக்கு சாம்பார் தான் வைக்கணும் போல. மொத்தம் என்னடா, டயர் எதுவும் பஞ்சர் ஆயிடுச்சா? இப்போ எதுக்கு இங்கே நிப்பாட்டிக்கிட்டு அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு நிற்கிற? என்ன ஜீவனுக்கு? ஏய் முத்து,
மாமா டேய் பரீட்சைக்கு நேரம் ஆகுதுடா. உனக்கு தானே பறிச்ச போ. எது போகவா? ஏன் இங்க பாரு, என்னை சைக்கிள்ல வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போனா நான் எப்படி போவேன்? முதல்ல சொல்லியிருந்தா நான் பஸ்லயாவது போயிருப்பேன்லடா. இப்போ உனக்கு என்ன கேடு வந்ததுன்னு இப்படி மூஞ்சி திருப்பிட்டு நிக்கிற? இங்க பாரு, உனக்கும் தான் இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. எனக்கு காலையில, உனக்கு மத்தியானம், அவ்வளவுதானே. வா முத்து போவோம். நான் வரமாட்டேன். வரமாட்டேயா? எதுக்கு வரமாட்டேனாவது சொல்லு. எதுக்குன்னு உனக்கே தெரியும். எனக்கு என்னடா தெரியும்? நீ இப்படி திடீர்னு நடு ரோட்ல இப்படி சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு முத்து? முத்து 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 கிளம்பு முத்து, பரிச்சைடா அன்னைக்கு. ஆமா, நீ படிக்கிறது ஒரு கோர்ஸ், அதுக்கு ஒரு பரீட்சை ஒன்று குறைச்சல். சும்மா போய் என்னத்தையாவது எழுதிட்டு வந்தாலே மார்க் அள்ளி அள்ளி போட்டுருவாங்க உன்னோட காமர்ஸ் குரூப்புக்கெல்லாம். இப்படியே சொல்லி சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்கடா. அதெல்லாம் எப்படி என்னத்தையாவது எழுதுனா மார்க் போடுவாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணாதான் மார்க் போடுவாங்க. நான் 11வது சேர்ந்ததுல இருந்து இப்படி தாண்டா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்கள பூரா. சரி இங்கே பாரு, போகட்டும். உனக்கும் தானே இன்னைக்கு பரீட்சை இருக்கு. வா முத்து, வெயில் ஏறிக்கிட்டே இருக்குடா. வெயில் ஏறுதுல்ல, சூடாகுதுல்ல, அப்போ மாமனை குளுமைப்படுத்து. குழுமப்படுத்தணும்னா சரி வா, கடையில் போய் ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போவோம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஐயோ, இப்போ உனக்கெல்லாம் வர வர என்னதான் ஆகுதுன்னு தெரியல. தினமும் இப்படி என்னைய போட்டு பாடா படுத்துற. இங்கே பாரு முத்து, இது உனக்கு ஃபைனல் செமஸ்டர். இதை நல்லபடியாக முடிச்சிட்டேன்னா சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கி லோன் அப்ளை பண்ண வச்சிடலாம். நீ ஒரே பாட்டில் அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி மாற போற. நான் முத்துக்காளையாவே இருந்துட்டு போறேன். அண்ணாமலை ரஜினிகாந்தான்லாம் மாற வேண்டியதில்லை. மேலும் நான் பண்ணையும் வைக்க போறதில்ல, எனக்கு லோனும் கிடைக்க போறதில்ல. ஏன் ஏன் அப்படி சொல்ற? மாறன் அண்ணன் தானே பேங்க்ல இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா அழகா நமக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். அதான் இப்போ உனக்கு கிடைச்சிருமே. கிடைக்காது, அதுக்கு முதல்ல பாஸ் ஆகணும். நீ நல்ல மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவடா. அதுக்கு முதல்ல பரீட்சை எழுதணும். அதுக்கு தானே இப்போ போய்கிட்டு இருக்கோம். வா. நான் வரமாட்டேன். நீ முத்தம் கொடுத்தா தான் வருவேன். சுத்தி சுத்தி அங்கேயே தான் வந்து நிற்பான். வீட்டில் தான் இப்படி இம்சப்படுத்துறேன்னா இப்படி நடு ரோட்லையுமா வச்சு. வீட்டில் தான் ரொம்ப பிகு பண்ணுறேன், அதான் நடு ரோட்டில் வச்சு கேட்குறேன். இங்கெல்லாம் யாருமே இல்லை. நான் அழகாக கண்ணத்தை காட்டிட்டு நிற்கிறேன். எனக்கு கன்னத்தில் மட்டும் நீ ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரும் போதும். அப்போ தான் நான் பரிசு எழுத வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். உனக்கு முத்துன்னு பேர் வச்சது தப்பா போச்சு, அதான் முத்தா கேட்குற. நீ எனக்கு பேரை மாற்றி வச்சாலும் நான் கேட்க தான் செய்வேன். இப்போ என்ன, பரிசு எழுத போகிறது ஐடியா இருக்கா இல்லையா உனக்கு? போவோன்னு தானே கூப்பிடுறேன். நீ எனக்கு ஒன்று கொடுத்தா தான் நான் வருவேன். நீ இப்படியெல்லாம் வீட்டிலேயே காட்டிருந்தேன்னா நான் பேசாமல் பஸ் பிடிச்சே போயிருந்திருப்பேன். அதனால தான் வீட்டில் வச்சு கேட்காம இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு கேட்குறேன். இப்போ நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். விட்டுட்டு போயிருவியா? ஆமாம், விட்டுட்டு போயிடுவேன். நீ இப்படியெல்லாம் வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிற டைமுக்கு அழகா என் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து முடிச்சு விட்டுலாம். பாரு, ரெடியாக இருக்கு என் கண்ணம். எனக்கு வெக்கமா இருக்குடா. அதெல்லாம் நம்புறாப்லையே இல்லை. இங்க பாரு, நானும் ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கும் வெக்கமெல்லாம் வரும். சரி, வந்தா வரட்டும். இப்போ என்னை பார்த்தா தானே உனக்கு வெக்கம் வரும். அதுக்காக தான் நான் திரும்பி நிற்கிறேன். குடு. சரி, இப்படி காலேஜுக்கும் வீட்டுக்கும் பாதி தூரத்துக்கு கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாம் மாஸ்டர் பிளான் வெண்ணிலா, மாஸ்டர் பிளான். மண்ணாங்கட்டி, இதுக்கு பேர் மாஸ்டர் பிளான் ஆகும். எதுக்கு தான் மாஸ்டர் பிளான் போடுறதுன்னு ஒன்றும் இல்லை. பண்ண வைக்கிறத எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு மாஸ்டர் பிளான் போடு. அதெல்லாம் டெவலப் பண்ணணும்னா நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நான் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா நீ அடிக்கடி நான் கேட்காமலே முத்தம் கொடுக்கணும். நீ எனக்கு ஒரு தாலியை மட்டும் கட்டுடா, அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னேன். நானும் தாலியை கட்டி மாசக்கணக்காச்சு. அன்னைக்கு ஒன்று கொடுத்தேன்ல. சி, அதுக்கு பேர்லாம் முத்தமாடி கேட்குறேன். அதுக்கு பேர்லாம் முத்தமா? ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லா மூடு வரணும் முத்து. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு வாயும் ஒரு கண்ணமும் இருந்தால் போதும். என்கிட்ட கண்ணம் இருக்கு, உங்ககிட்ட வாய் இருக்கு. குடு. எடுத்து எடுக்காதடா. நீ தான் அன்னைக்கு எனக்கு கொடுத்தேல தாலி பறிச்சுக்கோ. அன்னைக்கு நான் எங்கடி உனக்கு கொடுத்தேன்? எங்கள் அப்பாவுக்கு தானே கொடுத்தேன். வீட்டில் வச்சு உங்ககிட்ட ஒரு முத்தம் கேட்டா ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், முக்கியமான டிஸ்டர்பன்ஸ். எம்ஆர் இப்போ அவர் இங்கே இல்லை. கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்க. அதனால நான் இப்போ கேட்குறேன், ப்ளீஸ் கொடுத்துரு ஒன்று. பரிச்சை எழுதிட்டு வரும்போதாவது தாரேன். ஏய் பப்பரமிட்டா, இது EVKவா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன்டி. இதுவே CSKவா இருக்கணும், உன்னெல்லாம் ஓட ஓட விரட்டி இருந்திருப்பேன் நேரம். இப்போ என்னமோ உங்ககிட்ட நான் கெஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் என் போதாத நேரம். பல்ல பல்ல காட்டி டைம் வேஸ்ட் பண்ணாத. கொடுத்தேன்னா சட்டு புட்டுன்னு பரீட்சைக்கு கொண்டு போய் விடுவேன். எப்படி வசதி? சரி, கண்ணை மூடு.
கண்ணெல்லாம் மூட முடியாது. நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். என் கண்ணத்துல ஒண்ணு பச்சக்குன்னு கொடுத்துரு, அவ்வளவுதான். திரும்ப வா. சரி திரும்பி தொலை. சே, ஒரு முத்தகத்தை போட்டு என்னை இப்படி கெஞ்ச விடுறா. இதுக்கு தான் பேசாம ஆன்டி ஹீரோவாவே இருந்துட்டு போயிடலாங்கிறது. அதுன்னா இவன் நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். நம்மளும் கெத்த காலரை தூக்கி விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் இனிமே நடிக்கவே கூடாது. புலம்பாத. இன்னும் முத்தம் வந்து சேரல. யாராவது பாத்திர போறாங்கடா. கன்னத்துல தூசி பட்டுருச்சு, கழுவி விட்டுட்டு இருக்கா என் பொண்டாட்டி. நீங்க என்னடா வந்து கேட்கறது? போங்கடான்னு அடிச்சு பத்தி விட்டுருவேன். சரி பக்கத்துல வந்துட்டேன், கொடுத்துருவேன். என்ன கொடுத்த உடனே சைக்கிள் அழுத்திடணும். குடு குடு. இன்னும் என்னடி பண்ற? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு ஆன்சர் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. பச்சைக்கான ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடி? இருடா, நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன். அதான் பெரிய இவ குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றா. எவன்டா அது?